நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். இரத்த தானம் நமது வாழ்க்கையிலும் சரி, பிறருடைய வாழ்க்கையிலும் சரி எவ்வளோ முக்கியமானது என்பதை பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற வந்திருக்கேன். ஏன்னா இரத்த தானம் செய்வதன் மூலயமா பிறர் நன்மை அடைவது மட்டுமல்லாமல் நம்மளும் நன்மை அடைகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தையானாலும் சரி, ஒரு விபத்தில் உள்ளானாலும் சரி, அல்லது ஒரு பிரசவ வலியில் துடிக்கிற தாய்மாராக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு ரத்தம் தேவைப்படும் பொழுது நிதர்சனமான உண்மை. இதன் மூலம் நம்ம கொடுக்கறதுனால அவங்களும் பலனடைவாங்க. ரத்தம் நம்ம கொடுக்குற மூலிமா நம்மளும் பலனடைவோம். நம்மளுக்கு ஒரு புது ரத்தம் உண்டாகிற நேரத்தில் நம்மளும் இளமையாக தோற்றம் பொலிவுடன் அழகாக தெரிவோம். நம்ம ரத்தம் கொடுக்குறது மூலயமா இன்னும் பற்பல உயிர்கள் இந்த உலகத்தில் நம்ம பேரை சொல்லியோ இல்லை மறைமுகமாகவோ வாழ்ந்துக்கிட்டு வாழ்வாங்க. நான் இன்றைக்கி ரத்த தானம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் பல தடவை கொடுத்துருக்கேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் எதனால் இந்த ரத்த தானத்தை பற்றி சொல்ல வரேன்னா, ரத்தம் கொடுத்துட்டேன்னுக்காண்டி பெருமையாக பேசுறதுக்காண்டி வரல. இதன் மூலிமா பலர் ரத்த தானம் செய்யணும், பல உயிர்களை காப்பாற்றணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இதை பாருங்கள், கவர்மெண்ட்லேருந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அரசாங்கம் இது மாதிரி நம்மளை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் ரத்த தானம் கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். உடல் ஆரோக்கியமானவங்க மட்டும் கொடுங்க. ஏன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருந்து ரத்தம் கொடுக்குற மூலிமா உங்களுக்கு எதுவும் பாதிப்பாகிடக்கூடாது. முக்கியமாக ட்ரிங்க்ஸ் கொடுக்காதீங்க, சீரட்டு குடிக்கிறவங்க கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம ரத்தம் கொடுக்குறது பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இந்த வீடியோ மூலிமா இந்த கருத்தை உங்கள்கிட்ட தெரிவிக்கிறதுனால எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லோரும் இந்த வீடியோவை பிறருக்கும் பகிர்ந்துட்டு இந்த ஒரு நல்ல செய்தியை இதை 4 பேர் பின்பற்றினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.